கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்? ஏன்னா நிறைய பேர் தங்களுடைய சூழ்நிலைகளை, தங்களுடைய காரியங்களை, தங்கள் பிரச்சனைகளை முதல்ல எங்கே தெரியப்படுத்திடுறாங்க? பக்கத்து வீட்டுக்கு, அக்கத்து வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, மற்ற நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு முதல்ல ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க. முதல்ல தெரிவிக்க வேண்டியது யார்? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்ம தெரிவிச்சிடணும். பிதா கிட்ட போய் நம்ம ஜெபிச்சிடணும். இயேசு நாமத்தில் அவருக்கு இந்த காரியங்களை குறித்து நம்ம சொல்லிடணும். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது நமக்கு யாருடைய ஜபத்தின் அடிப்படையிலிருந்து அப்படிங்கிறதும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா ஜபத்தை குறித்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். ஸோ இதுவும் நமக்கு ஆண்டவர் அற்புதமான ஜெப வாழ்க்கைக்கு நம்மளுடைய இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்புகிற ஒரு காரியங்களை கற்றுத்தரப்போகிறார். அதனால் நாம் இப்பொழுது முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லமுள்ள ராஜா, நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவராய் உம்முடைய பிரசன்னம் இந்த வேலையில் இந்த இடத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவர்களுக்கு வழிகளை காண்பிக்கிறதிலே நீர் அற்புதமான தயவுள்ள கர்த்தர் என்பதை பார்க்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். மனக்கண்களை பிரகாசமாக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். இந்த வேலையிலே தேவனை அறிகிற அறிவிலும் நீர் அனுப்பிய உம்முடைய கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இன்னுமாய் அறிந்து கொள்ளும். எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவருக்கே துதிகன மகிமை யாவற்றும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ச்சியாக விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிறத குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நன்மையை விதைச்சாதான் நன்மையை அறுவடை செய்ய முடியும். அப்போது நன்மையான காரியங்கள், மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறது, ஆண்டவர் வழியில் நடக்கிறது, நேர்மையாக நடக்கிறது, விசுவாசமாக நடக்கிறது, கர்த்தரை அதிகமாக விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை சாந்தமாக ஏற்றுக்கொள்வது, அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது, நம்முடைய சபைக்கு நாம் சரியாக போவது, இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற அறுவடை செய்வோம். ஆனால் தீமையை விதைச்சிட்டா, ஏருக்கு மாறாக எதை செஞ்சுட்டா அந்த காரியத்துக்கு ஏற்ற பலனை தானே நம்ம அறுவடை செய்வோம் இல்லையா? ஸோ அதனால தான் நாம் அளவற்ற விதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நாம் ஆசீர்வாதத்தை தேடி ஓட தேவையில்லை. நம்ம தேடி தேடி அது வரும்படிக்கு நாம் யார் பின்னாடி ஓடணும்? நாம் எதில் ஓடணும்? விசுவாசத்தில் இயேசு பின்னாடி போகணும். அப்படி போகும்பொழுது அவரை உயர்த்தி துதிக்கும் பொழுது அந்த துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்குறோம், உங்களுக்கு தெரியும். அப்போது அவரோடு பேசும்பொழுது அதுதான் ஜெபம்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ எதையெல்லாம் கேட்கலாம்? நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். யாரெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத சென்ற பகுதியில் பார்த்தோம். சாலமோன் ஞானத்தை கேட்டார். தானியேல் பரிசுத்த வாழ்வு தீட்டுப்படாமல் தன்னை காத்து கொள்றதை கேட்டார். யாபேஸ் எல்லைகளை பெரிதாக்கும்படி தீங்கு இல்லாத ஒரு நல்ல சமாதானமான ஆசீர்வாத வாழ்க்கையை கேட்டார். அன்னாள் சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியாக ஒரு பிள்ளையை கேட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படிக்கு தங்கள் மேல் இருந்த சாபம் நீங்கும்படிக்கு அப்படி கேட்டாங்க. ஸோ யார் எப்போ எந்த பின்னணியில் எதை கேட்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. யாருக்கிட்ட கேட்குறாங்க, எங்கே கேட்குறாங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோமா, எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு தேவன்கிட்ட தெரியப்படுத்தாமல் இருக்கிறோமா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னும் பலர் வேதாகமத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஜெபத்தில் அற்புதமான ஜெபம் ஜெபித்தவர்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சிலதை நான் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு இயேசு கீழே இறங்கி வராரு மலையிலேருந்து. அந்த நேரத்தில் குஷ்டரோகி ஒருத்தர் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுறார். மற்ற 8:1-3 வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா, உங்களுக்கு விருப்பமா என்னை குணமாக்கப்பா? எனக்கு விருப்பம்டா, குணமாகு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் குணமாக்குறார். உடனே அவன் சுத்தமானான்னு வசனத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். அதே போல் மத்தேயு 15:22 வாசி பார்த்தீங்கன்னா, கானானிய ஸ்திரீ தம் வீட்டில் தன்னுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்ட அவஸ்தைப்படுறா. இங்கே ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க வரா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எடுத்ததும்
அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யாமல் அவங்கக்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே நீங்கள் செஞ்சே ஆகணும். தொடர்ந்து அவங்க விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது அவங்களுடைய விடாப்பிடியான விசுவாசம் அந்த ஜெபத்தில் அவர் பிரியப்பட்டு அவங்களே சுகமாக்குறார். அவங்கள சுகமாக்கக்கூடாது என்பது இயேசுவின் எண்ணமே கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புகிறாங்க, அவரை தான் சுகமாக்க முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு கேட்குறாங்க. அதே போல் மத்தேயு 20:30-31 வாசித்து பார்த்தீங்கன்னா, குருடர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறாங்க. அப்போ மற்றவங்களாம் சத்தம் போடாத, அங்கே பாரு ஆண்டவர் எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கிறாரு, என்னடா குருடங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்க. அவங்க இன்னும் அதிகமாக சத்தம் போட்டாங்கன்னு அந்த வேத பகுதியில் எழுதியிருக்குன்னு நீங்கள் வீட்டில் வாசிப்பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க இன்னும் நம்மை நோக்கி கூப்பிடட்டும்னு. அப்போது இன்னும் சத்தமாக கூப்பிட்டு தங்களுக்கு சுகம் கொடுக்க அவர் ஒருவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்வை அடைய அவர் செய்கிறார். அதே போல் மத்தேயு 8:5-13 வாசித்து பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் பாயிண்ட் ஆஃப் டெத்து, அந்த மாதிரி ஒரு செத்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறான். அவனுக்கு எப்படியாவது சுகத்தை கொடுக்க இயேசுவால் முடியும்னு, இயேசுவே நீங்கள் என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீங்கள் அங்கேருந்துக்கினே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதை இவன் இங்கே சுத்தமாயிடுவான், இங்கே சுகமாயிடுவான் அப்படின்னு எப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள ஜெபம் பாருங்கள். ஸோ இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். வேதத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக தங்களுடைய பின்னணி என்ன, தாங்க என்ன நிலையில் இருக்கிறோம், அதெல்லாம் எதையுமே பார்க்கல. இயேசுவிடம் ஜெபித்தால், இயேசுவிடம் தெரியப்படுத்தினால், அதுதான் இன்றைக்கி பிரசங்கம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. புரியுதுங்களா? அப்போ தேவனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரியப்படுத்தணும். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையோ, இல்லை நமக்கே உடம்பு சரியில்லையோ, நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தேவனுக்கு சொல்லிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்களோ இல்லை மாத்திரை எடுத்துக்கிறீங்களோ, அது உங்களுடைய விருப்பம். முதல்ல நீங்கள் தேவன்கிட்ட சொல்கிறீங்க. ஒரு சின்னதாக வலி ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நான் கூட அந்த தவறெல்லாம் நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். அதனால் கர்த்தர்கிட்ட நான் நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆண்டவரே முதல்லையே நான் ஜெபிக்காம விட்டுட்டேன், அப்போவே ஆரம்பத்திலே ஜெபிச்சிருந்தா அது சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டேன் பாருங்கள். அதனால் ஜெபம்ங்கிறது ஏதோ நம்ம கற்றுக்கொண்டோம், பெரிய ஜெப வீரராக மாறிட்டோம், அப்படி அர்த்தம் இல்லை. ஜெபத்தில் பல வகைகள் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர், கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர், வித்தியாசமான காரியங்கள் ஜெபத்தில் இருக்குது பாருங்கள். அப்போது நம்ம அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். நாம் ஜெபத்தில் இதுதான் ஜெபம் அப்படின்னு நம்மளே ஒரு வட்டம் போட்டு வைக்கக்கூடாது. ஜெபம் தேவன் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு மெத்தடில் நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எங்களுக்கு ஜெபத்தை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? இயேசுக்கிட்ட கேட்குறாங்க புதிய ஏற்பாட்டில். அப்போ அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபத்தை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், இதான் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுக்கிறாங்க. மாட்டி வைங்க, அதை படிங்க, தப்பு இல்லை. ஆனால் அது ஜெபத்தோட ஃபார்மேட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இந்த மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா இந்த மெடிசன் கிடைக்குங்கிறதுக்கும், அந்த மெடிசனை எடுத்து எப்படி நீங்கள் 3 வேளை சாப்பிட்ணுமா, 2 வேளை சாப்பிட்ணுமா, இல்லை சாப்பாட்டுக்கு பிறகா சாப்பாட்டுக்கு அப்புறமா, எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா, வெறும் வயிற்றில் சாப்பிட்ணுமா, அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அந்த மருந்து சரியான வேலை செய்யும். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை சொல்லித்தராரு. அதை நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 9-13 த லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸும் கூட மாட்டி வச்சுருக்காங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு ஃபார்மேட்டு. இப்படி ஜெபிக்கணும்னு ஒரு ஃபார்மேட்டு. ஆனால் அதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் சூழ்நிலைக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க. ஏன்னா நிறைய டைமு நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சென்ற பகுதி ஜெபத்தை போய் கேளுங்க, நம்ம யூடியூப்பில் இருக்குது. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அது இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்தது இந்த ஜெபத்திலும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த குருடர்கள் கேட்குறாங்க, கானானிய ஸ்திரீ சுகம் அளிக்கும்படி கேட்குறாங்க. அதே போல் குஷ்டரோகி, 100க்கு அதிபதி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருக்கிறாங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஒரு கஷ்டம் நஷ்டம் வேதனை சாகும் தருவாயில் தான் அவர்கிட்ட போய் ஜெபிக்கணுமா? ஏன் அந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பித்து கொள்ளும்படி, வரும் முன் காக்கும்படி ஏன் நம்ம ஜெபிக்கக்கூடாது? இதைத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லித்தராரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை தான் நம்மளுக்கு சொல்லித்தராரு. அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ இங்கே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்னைக்கு பிரசங்க தலைப்பு. தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க. உங்களுக்கு என்னென்ன சூழ்நிலை, என்னென்ன காரியம்,
இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம 3 விஷயம் கேட்கணும். இன்றைக்கி வேண்டிய ஞானத்தை கொடுத்துருங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு. இன்றைக்கி நான் யாரெல்லாம் சந்திக்கிறேனோ மனுஷர்களுடைய தயவை எனக்கு உண்டு பண்ணிவிடுங்க. அதே போல் இன்றைக்கி முழுக்க என்னையும் என் குடும்பத்தையும் தெய்வீக பாதுகாப்புன்னு நடத்துங்க. இதெல்லாம் நம்ம பொதுவாக எல்லோரும் கேட்போம். ஆனால் ஜெபம்னு வரும்பொழுது அந்த ஜெபத்தை எப்படி செய்யறது, எந்த வசனங்களின் அடிப்படையில் செய்யறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். இந்த காரியம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போகும். சரிங்களா? நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 9லேருந்து 13 பாருங்கள். இயேசு போல் ஜெபிக்க வேண்டியது தான். இயேசுக்கிட்ட ஜெபம் கேட்டதும் இயேசு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி சொல்லித்தராரு? ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஜெபிக்கணும்னு அருமையாக சொல்லித்தராரு. அவர் தான் நம்மளுக்கு ரோல் மாடல், அவர் தான் நம்மளுடைய ப்ரேயர் வாரியர், அவர் தான் நம்மளுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள். அவர் மாதிரி தான் நம்மளும் ஜெபிக்க முடியும். அப்படி அவர் போல ஜெபிக்கும்போது அவர் போலவே வல்லமையுள்ள காரியங்களை செய்ய முடியும். 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போது அட்ரஸ் பண்ணுறாரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. என்ன சொல்ல வராரு? தான் எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கோம். நம்ம தான் யார்கிட்ட ஜெபிக்கிறோம்? பரமண்டலத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அவர் யார்? பிதா. அப்போ நாம் யார்? பிள்ளை. அப்போ பிள்ளை உரிமையோடு தகப்பனிடத்துல கேட்குது. இந்த ஒரு எண்ணத்தோடு அவர் ஜெபிக்கிறார். அவருக்கு தெரியும் அவர் எங்கேருந்து வந்தார்னு, நமக்கு தான் தெரியாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஜெபத்தை சொல்லித்தரார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறீங்க. பிள்ளைங்கிற உரிமையோடு போய் கேளுங்க. புரியுதுங்களா? பிள்ளைங்கிறதுனால இந்த வீடுங்களில் நம்ம ஊரில் பண்ணுவாங்கள்ல, பிள்ளைங்க ரொம்ப அட்டம் பிடிச்சி அக்கிரமம் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சே தான் வேணும், எதுக்கு என்ன பெற்றீங்க, அப்படி இல்லை. அவருக்கு நம்ம பிள்ளையாகவே இருந்தாலும் அவர் தேவன் என்ற பயபக்தியோடு கேட்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், சிலுவையில் கூட. அதான் நான் சாக கிடக்குறேன்னு இப்போவாது இறங்க மாட்டிங்களா அப்படின்லாம் ஒரு ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. தன் தேவன்னு தெரியும், அங்கேருந்தான் வந்தோன்னு தெரியும். ஆனால் ஒரு மனுஷனை எப்படி வாழ வேண்டும்ங்கிறத வாழ்ந்து காண்பிச்சார். அப்போது நம்மளுடைய பிதா அவர் மீது பயபக்தி மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைங்கிற உரிமையோடு நம்ம ஜெபிக்கணும். அப்போ யார்கிட்ட ஜெபிக்கிறோம்? பிதாவிடம். நாம் இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறோம்? ஏசு நாமத்தில் முடத்தில் வருகிறோம் பிதாவே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி ஜெபிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறது ப்ரேயர். அடுத்த காரியம் என்ன இருக்குது? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக 9வது வசனத்தில் இருக்குது. என்ன அவருடைய நாமத்தை நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்துறது? ஏற்கனவே அது பரிசுத்த நாமம் தானே. யாருமே யாவேன்னு கூட சொல்ல மாட்டாங்கல்ல. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகள், அந்த வேத வல்லுநர்கள், அவங்களாம் அந்த பேரை எழுதுறதுக்கு கூட புது புது பேனாவாக எழுதிட்டு அந்த நிப்பை உடச்சிருவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு பரிசுத்தம். கர்த்தருடைய பேரை எழுதுறது, உச்சரிக்கிறது சரியாக கூட உச்சரிக்க மாட்டாங்களாம், சொல்லவே பயப்படுவாங்களாம். அவர் பயபக்திக்குரியவர் அப்படின்லாம், அடனாய் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போது நாம் எப்படி அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவோம்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே நீர் யெகோவா ஷம்மா. அவர் பேர் என்ன? ஷம்மா. என்னோடு கூட இருக்கிற தேவன். நீங்கள் இப்போவும் இருக்கிறீங்க, தொடர்ந்து என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தி நடத்துங்கன்னு நீங்கள் ஜெபிக்கலாம். அவருடைய பேர் வேற என்ன? யெகோவா ராஃபா. ஆண்டவரே நீர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர், சுகமளிக்கிற கர்த்தர். என்னுடைய பிள்ளைக்கு இன்னைக்கும் சுகம் தந்து பலன் தந்து வழி நடத்துங்க. என்னுடைய சகோதரன் அவன் வியாதியில் கிடக்கிறான், அவனுக்கு பலவீனத்தை எல்லாம் நீக்கி சுகவீனத்தை நீக்கி ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி அவனை தீர்க்காயுசோடு வாழ வைங்க. அப்போ ஆண்டவருடைய பேரோட அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம ஜெபிக்கிறோம், அவரை உயர்த்துக்கிறோம். உங்களுக்கு விளங்குதா? அன்றன்றுக்குரிய காரியத்துக்கு உங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவை? ஒருவேளை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம், உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம், ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரே குழப்பமாக, இதில் தோல்வியாக வெற்றியான்னு அப்படியே ஒரு டைலமாவில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லி ஜெபிக்கலாம்? ஆண்டவருடைய பேரை எப்படி பரிசுத்தப்படுத்தலாம்? ஆண்டவரே நீர் யெகோவா நிசியாக இருக்கிறீர், நீர் வெற்றி தருகிற கர்த்தர், இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தருவீராக. நான் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஜெயத்தை கொடுக்குறவர். கர்த்தரால் எனக்கு ஜெயம் வரும், ஏன்னா நீங்கள் யெகோவா நிசி. அப்படி பரிசுத்தப்படுத்துறது. புரியுதுங்களா? அப்போ எதெல்லாம் ஆண்டவருடைய பேர், உங்கள் சூழ்நிலை என்ன, அன்னைக்குரிய காரியத்தில் உங்களுக்கு என்ன தேவை, அவருடைய பேர் என்னன்னு பாருங்கள். அதெல்லாம் தியானிங்க வேதத்தில். சரியா? அடுத்தது 10வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் அப்படின்னா என்னங்க? அவருடைய ஆளுகை.
நம்ம வீட்டில் பாருங்கள், சின்ன பசங்க வச்சது தான் சட்டம், சில இடத்துல அப்பா வச்சது தான் சட்டம், சில இடத்துல மனைவிமார் அவங்க சொல்கிறது அந்த வீடே கேட்கும். அந்த தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் எல்லாருமே அந்த மனைவி அந்த அம்மா சொல்கிறத தான் கேட்பாங்க. அப்படி இல்லை, நம்ம குடும்பத்தில் யார் வச்சது சட்டமாக இருக்கணும், யார் நம்ம தலையாக இருக்கணும், யார் நம்ம வீட்டை ஆளுகை செய்யணும், யார் நம்மளை ஆளுகை செய்யணும், யாருடைய ராஜ்யம் அங்கே ஆட்சி செய்யணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன். அப்போ வேற எந்த ஒரு காரியமோ நானும் என்னுடைய சுயத்தை ஆளுகை செய்யாமல், ஆண்டவரே நீங்களே எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்கள் எங்களை நடத்துங்க, உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்த எங்களுக்கு உதவி செய்யணும், அப்படி எளிமையாக நீங்கள் ஜெபிக்கணும். சரிங்களா? அதே போல் பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுறது போல் இந்த பூமியிலையும் நாம் செய்யும்படிக்கு கேட்கணும். நாம் இவ்வளோ விருப்பத்தோடு ஜெபிக்கிறோம், அவர் ஆளுகை வரட்டோம்னா அவரே எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சுக்க வேண்டியதானே. ஏன் நீங்கள் செய்யுங்கன்னு வேற நம்ம கேட்கணும். அப்படின்னா நாம் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தில் பாருங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு வாசித்தோம் இல்லையா? பிலிப்பியர் 4:6 தெரியப்படுத்துங்க. ஏன் அவருக்கு தெரியாதா? அவர் கண்ணை மூடிக்கிட்டாரா திடீர்னு நம்ம விஷயத்துக்காக? இல்லை, தெரியப்படுத்துங்கன்னா நீங்கள் உங்கள் மனதில் ஆண்டவரை அலோவ் பண்ணுறீங்களா? ஆண்டவரை இந்த காரியத்தை செய்யறதுக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஆண்டவரே சில பேர் பாருங்கள், சில காரியங்கள் ஆண்டவரை விட மாட்டாங்க. திருமண விஷயத்தில் பெண் தேடுறதில், ஆண்டவர் நீங்கள் சும்மா இருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற துணியை தேடுவீங்க, எனக்கு பிடிச்ச துணியை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், நல்ல சிவப்பாக இருக்கணும், கண்ணு குண்டு குண்டாக பெருசாக இருக்கணும், அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய லிஸ்ட்டை போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏற்ற துணைன்னா அவர் விருப்பத்துக்கு ஏற்ற கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீயை தான் அவர் கொண்டு வருவார். ஸோ இது போல் நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது நம்ம விருப்பம் போல் கேட்காம அவருக்கு பர்மிஷன் கொடுக்கணும் நம்ம எல்லா காரியங்களும். புரியுதுங்களா? அப்போது வசனம் 9 பார்த்தோம், அவர் யார்? நாம் அவருடைய பிள்ளை, அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறாரு. அப்படி அட்ரஸ் பண்ணி ஜெபத்தில் போகணும். அதே போல் அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும். அன்றைக்குரிய உங்கள் காரியங்கள் என்ன, அதற்குரிய அந்த பெயரை வைத்து அவரை உயர்த்தி துதிக்கணும். ஸோ அதனால தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வசனம் 10 என்ன பார்த்தோம்? அவர் தான் நம்மளை ஆளுகை செய்யணும், நாம் அவரை ஆளுகை செய்யக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் தேவனுடைய ஆளுகை மாத்திரமல்ல, நாம் அவருக்கு இடம் கொடுக்கணுங்கிறத பார்த்தோம். 11வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய அன்றைக்குரிய ஆகாரம், நம்ம ஆவி ஆத்மா சரீரம், இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஏன்னா சில டைமில் நம்ம ஆத்மாவுக்கு அறிவு இல்லாமல் ஏதாவது பண்ணி விட்றோம், நம்ம சரீரம் என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒத்து போயிடும். ஆனால் ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் அவரு கிரியை செய்யறதுனால நம்ம ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம மனசு சொல்லும் இது செய்யின்னு, ஆனால் ஆவியில் வேண்டாம் இது தப்பு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு ஆவி சொல்லிடும். சரீரம் என்ன பண்ணும்? வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். அப்போ நம்ம இதுக்கெல்லாம் கட்டுப்படணும். எதுக்கெல்லாம்? ஆவியில் தேவன் என்ன நம்ம வார்த்தைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரோ ஆவிக்கு ஏற்றபடி ஆவிக்குரியவன் நடக்கிறான்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் வேத வசனம் சொல்கிறத கர்த்தர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க இல்லையா? அதே போல் வசனம் 12, குற்றங்களை மன்னிக்கணும். மற்றவர்கள் குற்றத்தை மன்னிச்சாதான் இயேசுவே நம்ம குற்றத்தை மன்னிப்பாருங்கிறது நம்மளுக்கு புரியணும். எப்படி கொக்கி போட்டு வச்சுருக்காரு பாருங்க. அதே போல் 13வது வசனத்தில் ரட்சிப்பு, பாதுகாப்பு எதுலெல்லாம் இருந்து? பிசாசுக்கிட்ட இருந்து, தீங்கிலிருந்து எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீங்கிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்புறம் கனம் மகிமை அவரு கொடுத்தணும். சில பேர்லாம் நல்லா ஜபிச்சுட்டு அந்த விஷயம் நடந்துட்டா, நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஜபித்தேன், என் ஜபம் தான் இந்த சக்ஸஸை கொண்டு வந்துச்சு அப்படின்வாங்க. நம்ம ஜபிக்கலன்னா ஆண்டவர் செய்ய போகிறதில்ல. ஆனால் நம்ம ஜபத்தினால இல்லை, எல்லா கிரெடிட்டும் யாருக்கு கொடுத்துடணும்? ஆண்டவருக்கு கொடுத்துடணும். ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஜீசஸ். அப்போது நம்ம எல்லாவற்றையும் ஜெபத்தில் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் பிரச்சனை என்ன, அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு எப்படி தெரியப்படுத்தணும் அதை தான் அழகாக இயேசு சொல்லித்தரார். அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இன்னும் வர நாட்களில் கூட இதை இன்னும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ஜெபத்தில் எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேவ தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு சர்வ வல்லமுள்ள ராஜா எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்பொழுதும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெப மாதிரியின்படியே நாங்கள் இன்னுமாய் உம்மிடத்திலே ஜெபித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே.
அந்த வார்த்தையின்படியே உம்மிடத்திலே தெரியப்படுத்தி நாங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற பிதா எங்களுக்கு இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நாங்கள் உரிமையோடு கேட்கும் பொழுது, தேவன் மீது பயபக்தியோடு கர்த்தரையே ஆளுகை செய்ய விடும்பொழுது, மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் எல்லா கனம் துதியும் உமக்கே செலுத்தும் பொழுது, நிச்சயமாக யாவற்றிலும் உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக நாங்கள் விளங்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரீர் அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் தர நீர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறீர். அவர்களை விலையேற பெற்ற சாட்சிகளாய் நிறுத்தும்படி அவர்கள் இன்னும் ஜெபத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அடுத்த கட்டத்திற்கு செல்ல தேவரீர் நீர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்வீராகவும். ஒருவருக்கே துதிகன மகிமை யாவற்றையும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக, ஆமேன். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. God bless you.